அதிகாரம் 5-6 வசனம் வாசி. 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்த பொழுது இதோ கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். வாசிங்க 6வது வசனம். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்கள் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக அந்த வசனம் இருக்கு, உங்களுக்கே புரியும். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை, எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சத்தை பத்தி. இயேசு மத்திய 24:7 சொன்னார்ல, அதுல ஒண்ணு கொள்ளை நோய், அதுதான் இப்ப நீங்க பாத்தீங்க. இன்னொன்னு பஞ்சங்கள் இயேசு சொன்னது இருக்கு, அதுதான் இப்போ 2023 பிறகு வந்துச்சு. 2021-22 இந்த கொரோனா உச்சத்துல போய்கொண்டே இருக்கும் பொழுது, ஏன்னா நாங்க 2018 இருந்து அந்த வீடியோ, நீங்க பார்த்த வீடியோ போட்டு கொள்ளை நோய் ஒன்று வரப்போது ஆயத்தமா இருக்க ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. 2021 இது வந்துச்சு, 21 இதை பத்தி சொல்லிட்டே இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, உணர்த்தினார், ஆவியானவர் உணர்த்தினாரு, இது உச்சத்துல இருக்கு. எது உச்சத்துக்கு போனாலும் கீழே இறங்கும். எந்த ஒரு காரியம் உச்சத்துக்கு போனாலும் அடுத்து என்ன செய்யும்? கீழே தான் இறங்கணும். அது இறங்கும். நீ அடுத்த முத்திரையை கொடுத்து பேசு, வரப்போகுது அப்படின்னாரு. எதை பத்தி அப்படின்னு கேட்டா, பர்டிகுலரா உணவு பஞ்சம். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை அப்படின்னு சொல்லி உணவு பஞ்சம் வரப்போகுது அப்படின்னாரு. 2021 இருந்து உணவு பஞ்சத்தை பத்தி நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்படி வரப்போகுது, ரெடி ஆகுங்க, உணவு பஞ்சம் ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இந்த உணவு பஞ்சம் அந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேற தொடங்கியது. 2021 லாஸ்ட்ல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. உலகத்தினுடைய பொருளாதாரம் அடுத்த பாதிப்புக்குள்ள போக தொடங்குச்சு. அப்ப இந்த பஞ்சத்தினுடைய காரியங்கள் சொல்லும் போது யுஎன்ல மிக முக்கியமாக ஒரு காரியத்தை சொன்னாங்க. உலகத்தில் பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு, இந்த பஞ்சம் உச்ச நிலையை அடையும். அதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, மடகஸ்கர் அப்படிங்கிற பகுதியில் தான் பஞ்சம் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குது பெருமளவுல. வரலாற்றில் இதான் மடகாஸ்கர்ல, அதுல நல்ல லேப்டாப்ல மேல சவுண்ட். ஓகே, மடகாஸ்கர் அப்படிங்கிற பகுதியில பஞ்சம் ஆரம்பிச்சதாக யுஎன் வெளியிட்ட வீடியோ. ஐநா சபையில பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சுன்னு இந்த வீடியோல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உலகத்தில் பஞ்சம் நுழைஞ்சிருச்சு, பஞ்சம் உச்ச நிலை அடைய போது. அதாவது பொருளாதார விஷயம், பருவநிலை மாற்றம், இதெல்லாம் அதுக்கு காரணமாக அவங்க சொல்றாங்க. இதுல அவங்க சொன்ன அடையாளம் என்னன்னா, இந்த பஞ்சத்தின் விளைவாக ஜனங்கள் பூச்சியை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க போட்டுக்கிறதெல்லாம் பூச்சி, கீழே இருக்கிறதெல்லாம் செடி கொடிகள்ல இருந்து பூச்சியெல்லாம் பிடிச்சு. ஏன்னா அவங்களுக்கு விவசாயம் இல்ல, மரங்கள் இல்ல, எதுவுமே இல்ல, ஜனங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பூச்சியை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அபிஷியலாக யுஎன் வெளியிட்ட வீடியோ நடந்துச்சு. ரெண்டாவது, இதுக்கு அடுத்து ஹைத்திங்கிற பகுதியில ஜனங்கள் மண்ணு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இதான் ஹைத்தி பகுதியில் ஜனங்க பாத்தீங்கன்னா சாப்பிட வழி இல்லாம மண்ணை எடுத்து குழைச்சி களிமண்ணாக்கி அதுல உப்பு போட்டு வெயில காய வச்சு சாப்பிட, கீழே பண்ணி பின்னாடி பாருங்க, வெயில காய வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி பஞ்சம் உச்ச நிலையை அடைகிறது அப்படின்னு யுஎன் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. இந்த பஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உலகளாவிய பஞ்சமா மாறிச்சு. அப்ப நாங்க இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போடுறோம். இப்படி ஒரு பஞ்சம் வருது, யுஎன் சொல்லுது இந்த மாதிரி பஞ்சம் வருதுன்னு சொல்லி அப்படின்னு. ஆனா ஆஸ் யூஷுவல் நமக்கு ஒன்றும் பெருசாலாம் அது பாதிப்பு வரல. ஜனங்க அப்படி கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பஞ்சம் அடுத்து நம்ம பகுதிக்குள்ள நுழைஞ்சிச்சு, குறிப்பா ஸ்ரீலங்கா கூட நுழைஞ்சிச்சு. உணவு பஞ்சம் அதான் ரொம்ப முக்கியம். பர்டிகுலரா உணவு பஞ்சம் இங்க பாருங்க, 2022 நடந்துச்சு மே மாசம். மிகப்பெரிய உணவு பஞ்சம் இன்னைக்கு ஸ்ரீலங்கால இருக்கு. இப்பவும் உணவு பஞ்சம் இருக்கு, விலைவாசி உச்ச நிலைமையில இருக்கு ஸ்ரீலங்கால. அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிச்சு, ஒவ்வொரு பகுதியாக பரவுச்சு. அப்பதான் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை உச்சநிலை அடையுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு ரஷ்யா, சாரி உக்ரைன். நம்பர் 2 நாடு ரஷ்யா. இந்த ரெண்டும் சண்டை போட ஆரம்பிச்ச உடனே உக்ரைன்ல கோதுமை உற்பத்தி நின்றுச்சு.
ரஷ்யா கோதுமை ஏற்றுமதியை தடுத்து நிறுத்திருச்சு, நாங்க தரமாட்டோம். ஐரோப்பா முழுக்க கோதுமை தட்டுப்பாடு. அதுக்கு அடுத்து கோதுமை தயாரிக்கிற பெரிய நாடு இந்தியா. இந்தியா சொல்லிருச்சு, நார்த் இந்தியா முழுக்க எங்களுக்கு கோதுமை தேவை, எங்களுக்கே பத்தாது, நாங்க தரமாட்டோம் சொல்லிருச்சு. இப்போ கோதுமை உலகம் முழுக்க பஞ்சமாச்சு. இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த 6வது வசனம் சொல்லுது இல்லையா, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும். அந்த வசனம் அப்படியே துல்லியம். நீங்க ஒரு பணம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஏதோ 1 ரூபாய் அப்படின்னு நினைச்ச கூடாது. இந்த வசனம் எழுதப்பட்ட காலத்துல ஒரு பணம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, இப்ப இயேசு கிட்ட வந்து கேக்குறாங்க, 5000 பேர் சாப்பாட்டுக்கு வந்துட்டாங்க, யோவான்ல இருக்கு, நீங்க வாசிக்க முடியும் 6ஆம் அதிகாரம். சாப்பாட்டுக்கு வந்துட்டாங்க, 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், கூட பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு உடனே இயேசு சொன்னாரு, நீங்களே கொடுங்கன்னாரு. அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க 200 பணம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் எவ்வளவு ஆகும் அன்னைக்கு? 200 பணம். அப்ப 10,000 பேருக்கு 200 பணம்னா நீங்க ஒரு பணத்துக்கு எவ்வளவு பேருக்கு கொடுக்கணும் சாப்பாடுன்னு கணக்கு பாத்துக்கணும். அப்போ வந்து ஒரு 10,000 பேர் 200னா ஒரு 5,000 பேர் அப்படின்னா 100 பணம். இப்போ ஒரு பணம்னா ஒரு 50 பேர். 50 பேர் சாப்பிடுற சாப்பாட்டு அளவு ஒரு கோதுமை விற்கும், ஒரு படி கோதுமை விற்கும். அதோட அர்த்தம் அதான். இப்போ இந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறுச்சு. எப்பன்னு கேட்டீங்கன்னா 2023ல பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவு கோதுமை பஞ்சம் வந்துச்சு. பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல, ஸ்ரீலங்கால, மியான்மர்ல எல்லா பக்கமும் வந்துச்சு. அன்னைக்கு பாகிஸ்தான்ல கோதுமையினுடைய விலை இருக்கு பாருங்க. பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எவ்வளவு? 2023. நீங்க ஏதோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சுக்காதீங்க. 2023ல 1500 ரூபாய் கோதுமை. அதே காலகட்டத்துல ஸ்ரீலங்கால 3000 ரூபாய்க்கு மேல, மியான்மர் பர்மால 10,000 ரூபாய்க்கு மேல. எல்லா ஊர்லயும் கோதுமை தான். இன்னும் சொல்ல போனா ஐரோப்பா முழுக்க கோதுமை தட்டுப்பாடு. எல்லா பக்கமும் உணவு பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. குறிப்பா கோதுமை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா கோதுமை உணவு பஞ்சம் உலகளாவிய பஞ்சமா மாறிச்சு. இந்தியால கூட இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, நம்ம ஊர்ல கோதுமை வரலாறு காணாத அளவுக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இந்தியாவில் கிடங்குகளில் கோதுமை அளவு 7 ஆண்டுகள் காணாத வகையில் குறைந்துள்ளது. எல்லா பக்கமும் கோதுமை குறைஞ்சிருச்சு. இப்ப சமீபத்துல கேள்விப்பட்ட ரேஷன்ல கோதுமை போடுறதெல்லாம் நிறுத்திட்டாங்களாமா. வர பல மாநிலங்கள்ல நிறுத்திக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்றாங்க. பைபிள் வெறும் கோதுமை மட்டும் இல்ல, இது வந்து கோதுமைங்கிறது ஒரு அடையாளம். எல்லா பக்கமும் இந்த கோதுமை தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு உச்சத்துக்கு போகுது. ஒருவேளை நீங்க எல்லாம் நல்ல வேலைப்பா, நாங்கெல்லாம் என்ன செய்யல, கோதுமை சாப்பிடல, நாங்க என்ன சாப்பிடுறோம், அரிசி சாப்பிடுறீங்கன்னா இந்த நியூஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது இந்திய அரசாங்கம் கொடுத்த நியூஸ். இதுவும் சொல்லுது, நாடு முழுவதும் வறட்சியால் அரிசி ஏற்றுமதிக்கு தடை. மத்திய மந்திரி அறிவிப்பு. கடுமையான வறட்சி, அரிசி ஏற்றுமதி தடை பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிலோ அரிசி 30 ரூபா 40 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு 1 கிலோ அரிசி 60 ரூபாய் 70 ரூபா வரைக்கும் போகுது. 100 ரூபா வரைக்கும் போகும் வாய்ப்பு இருக்கு. இந்த 4வது முத்திரையின் காலம் வருது. அந்த காலம் வரும்போதெல்லாம் உணவே சுத்தமா கிடைக்காது எல்லா பக்கமும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கப்பல்களும் எல்லா பக்கமும் தடுத்து நிறுத்துறாங்க. இப்ப ஈரான்ல இருந்து முக்கியமான பகுதியில கப்பல் கிராஸ் ஆகணும். ஈரான் இப்ப ராணுவத்தை இறக்கிருச்சு, கப்பல் கிராஸ் ஆக விட மாட்டேங்குது. ஏற்கனவே ஹவுதீஸ் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் உற்பத்தி குறைஞ்சு போயிருக்குது. எல்லாம் சேர்ந்து நடந்துட்டு இருக்குது. 3வது முத்திரையின் காலத்துக்கு நாம் இருக்கிறோம். இப்போ அட் பிரசன்ட் போயிட்டே இருக்குது. இந்த எனக்கு ரொம்ப இதுல ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த வசனத்தை எழுதின காலம் கிபி 90. அன்னைக்கு ஆண்டவர் என்ன பர்டிகுலரா ஆவியானவர் எழுதுறார் பாருங்க. அந்த வசனத்தை ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், அடுத்து சொல்றாரு, எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே. அது மட்டும் என்ன ஆகுமா, உற்பத்தி பாதிக்கப்படாது, அல்லது அது மட்டும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த 50 வருஷமாக உலகத்தின் பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிற நம்பர் 1 பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா எண்ணெய், கச்சா எண்ணெய். நீங்க சொல்றீங்க இல்லையா, எண்ணெய் தான் தாங்கி பிடிக்குது. ஆனா இந்த எண்ணெய் பூமி கடியில இருக்குங்கிறத கண்டுபிடிச்சதே 1857 கலிபோர்னியால. இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை தாங்கக்கூடிய நம்பர் 1 எண்ணெய் நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா சவுதி அரேபியா. அவங்க என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சத 1943.
யோசித்து பாருங்க, இந்த கோதுமை தட்டுப்பாடு வர்ற காலத்துல எண்ணெய் தட்டுப்பாடு வராதுன்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கும் எண்ணெய் தட்டுப்பாடு கிடையாது. எண்ணெய் போதுமான அளவுக்கு இருக்கு. சவுதி அரேபியாவை சொல்லுது இன்னும் 100 வருஷத்துக்கு தேவையான எண்ணெய் அவங்ககிட்ட இருக்குது. கீழே அவங்ககிட்ட மட்டும் இல்ல, பஹ்ரைன்ல இருக்குது, இன்னும் பல நாடுகள், ஈரான்ல இருக்கு, பல நாடுகள் இருக்கு. எண்ணெய் இன்னும் குறையப்படவில்லை. எப்படி இவ்வளவு துல்லியமா தீர்க்கதரிசனம் உரைக்க முடியும்? அதோடு கொடுத்து அடுத்து சொல்றாரு திராட்சை ரசம். இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். உலகத்தினுடைய ஒவ்வொரு நாட்டிலையும் ஒயின் வந்து ஒரு பெரிய வியாபாரமா இருக்கு. இன்னைக்கு எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும் சாராயம் ஒரு வியாபாரம் தானே. இன்னைக்கு ஆல்கஹால் உலகம் முழுக்க. ஆண்டவர் சொன்னாரு நோயின் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே மனுஷகுமார் காலத்திலும் இருக்கும். புசித்து குடித்து, இதுக்கு வெளிப்படுத்தல் லூக்கால ஆண்டவர் சொல்லும் போது 21ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றது குடிவெறியினாலும் அப்படிம்பாரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உலகம் முழுக்க குடிவெறி. எங்க கூட்டம் இருக்கோ இல்லையோ, இந்த குடிக்கிற கடையில கூட்டம் இருக்கு. எந்த நாட்டுக்கு போனாலும் கூட்டம் இருக்குது, பாகுபாடே இல்லாம. அப்போ கர்த்தர் சொன்ன வசனத்தின் படி நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாக 3வது முத்திரை போய்கிட்டே இருக்கு. இந்த பஞ்சம் உச்சத்தை அடைய போகுதுன்னு ஐநா சபை நேரடியாக அனௌன்ஸ் பண்ணிருக்கு. பாருங்க, இது ஐநா வெளியிட்ட வீடியோ. மாற்றம் உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சனையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். எது இந்த கொரோனா வரும்னு சொன்னாங்களே, அவங்களே ஆள் தான். அதே ஐநா சபை, அதே WHO ஒரு பார்ட். இவங்க தான் சொல்றாங்க. இப்ப உணவு தட்டுப்பாடு, உணவு பிரச்சனை உலகம் முழுக்க வந்துடுச்சு. எல்லா பக்கமும் விலைவாசி உச்சத்துக்கு போயிட்டே இருக்கு. இது இந்தியால வந்த செய்தி. என்ன சொல்லுது பாருங்க. காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இன்னும் 5 வருஷத்துக்குள்ள இந்தியால 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதாமா அவங்க சொல்றாங்க. இந்தியால மட்டும் 9 கோடினா உலக நாடுகள் மொத்தத்தையும் எடுத்துக்கோங்க, எத்தனை கோடி பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. பைபிள்ல சொன்னது வெளியே நடக்குது, எழுத்துக்கு எழுத்து நடக்குது. ஆனால் சபை இன்னைக்கு என்ன செய்யுது? இதான் கேள்வி. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? பஞ்சத்துக்கு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. பஞ்சத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? அதான் கேள்வி. கொரோனாவில நீங்க ஒண்ணும் பண்ணல. கொரோனாவில நீங்க என்ன செய்வீங்க? என்ன செஞ்சீங்க? அதே கேள்விதான் இப்போ இருக்கு சபைக்கு. இப்போ பஞ்சம் வருது. இப்போ சொன்ன உடனே கொஞ்சம் பேருக்கு மைண்ட்ல ஒண்ணு ஓடிடும். அடுத்து இமிடியேட்டா ஒண்ணு ஓடும். என்ன ஓடும் தெரியுமா? ஒரு கொரோனா வரும்னு சொன்னாங்களா, வந்துருச்சு. பஞ்சம் வரும்னாங்களா, வந்துருச்சு. போகும்போதே பேசாம ஒரு 10 மூட்டை அரிசியை வாங்கிட்டு போயிடும். எதுக்கு வம்பு? இப்படியே பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற கணவர்கிட்ட, ஏப்பா பாத்தீங்களா, எதுக்கும் நம்ம வாங்கி வைப்போம்பா, நாள் வேற சொல்லி தொலைச்சிருக்கா, நடந்தாலும் நடந்துற போகுது அப்படின்னு உங்க மைண்ட்ல ஓடிச்சுன்னா, உங்களுக்கு இன்னொரு வசனமும் சொல்லிடுறேன் இப்பவே, சேர்த்து வச்சா பூச்சி அவைகளை அரிக்கும். அந்த வசனம் உங்க வீட்டில் நடக்கும். இப்ப நீங்க கேட்கிற அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப ஒண்ணு வாழ விடு, ஒண்ணு அதையும் சொல்லிடுற, இதையும் சொல்லிடுற, இப்ப என்னத்தான் பண்றது? உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த செய்தியை நாங்க கொடுக்கல. இவைகள் எல்லாம் வெளியே சம்பவிக்க வேண்டியது. 24:6 இயேசு சொல்றாரு, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதிருங்கள், பயப்படாதீங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, வெளியே நடக்கதான் செய்யும். இது அடையாளம். இந்த அடையாளம் சபைக்குள்ள வரக்கூடாது, வராது, தேவ ஜனங்களுக்குள் வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தெளிவா நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு, இவைகள் ஒன்றும் உங்களுக்கு சம்பவிக்காது, இதெல்லாம் உலகத்தில் சம்பவிக்க வேண்டியது. இப்போ எலியா ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம், குதிரைக்கு கூட புல்லு கிடைக்கலையாமா. ஆனா எலியா இருக்கிற வீட்டுல பஞ்சம் முடிகிற வரைக்கும் மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். உங்கள் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு, வீட்டுக்குள்ள எலியா இருக்கணும்.
அந்த வீட்டுல எலியா இல்லாத போது பஞ்சம் இருந்துச்சு. அந்த அம்மா சொல்லுச்சு, ஒரு அப்பந்தான் ஒரே அடைக்குதான் வழி இருக்கு, சாப்பிட்டு சாவலான்னு இருக்கிறேன். எப்போ இவன் உள்ள வந்தானோ அன்னைக்கு பஞ்சம் வெளியே போயிடுச்சு. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கணும், ஆவியானவர் இருக்கணும், தேவன் உலாவுகிறதா இருக்கணும். அப்படி இருந்தால் எந்த பஞ்சமும் வீட்டுக்குள்ள வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? அதான் கேள்வி. இன்னைக்கு வீட்டுக்குள்ள சீரியல் இருக்கு, வீட்டுக்குள்ள சினிமா இருக்கு, போன் வழியா பையன் வீடியோ கேம்ஸ் இருக்கு, வீட்டுக்குள்ள WWF இருக்கு, வீட்டுக்குள்ள IPL இருக்கு. காலையில கணவர் வேலைக்கு போன உடனே சீரியல் போட்டு உட்காந்துறீங்க. பையன் வந்த உடனே சுட்டி டிவியோ கார்ட்டூனோ வீடியோ கேம்ஸ் அவன் போட்டு உட்காந்துறான். இவரு உள்ள வந்த உடனே IPL போட்டு உட்காந்துறாரு. காலையில இருந்து நைட் வரைக்கும் டிவிலேயே தவம் கிடைக்கிறியா. ஆனா வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எவன் சொன்னா? உங்க வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் வரும். வீட்டுல ஒரு குடும்ப ஜபம் இருக்கா? பைபிள் வாசிக்கிறீங்களா? காலையில எழுந்திருக்கும் போதே போன்ல சிலர்லாம் இன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்றான், காலை தூரம் உங்களுடைய முகத்தில் விழிப்பேன்னு. இவங்க காலை தூரம் போன்ல தான் விழிக்கிறது. எழுந்திருச்ச உடனே யாராவது ஒரு வாக்குத்தத்த வசனத்தை அனுப்பி வச்சிருப்பாங்க காலையில வேலை வெட்டி இல்லாம. அதை படிச்சு விட்டு அவர் பைபிள் படிச்சுதான் திருப்தி. படிச்சு முடிச்ச உடனே ஏதாவது வாட்ஸ்அப் குள்ள போயிடுவாரு, இன்ஸ்டா குள்ள போயிடுவாரு, இல்லனா பேஸ்புக் குள்ள போயிடுவாரு. அதுவும் போனை எடுத்துக்கிட்டு லெட்டின் குள்ள போயிடுவாரு, வச்சுக்கிட்டு உள்ள போய் நோன்றது. அந்த இடத்துல 3/4 மணி நேரம் உட்காந்து என்ன பண்ணுவியா? அங்க போய் உட்காந்துக்கிறது. அப்புறம் வெளியே வந்த உடனே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறது, ஆபீஸ்க்கு. பைபிள் வாசிக்கிறீங்களா, ஜெபம் பண்றீங்களா? ஆனா பையனை மட்டும், டேய் பைபிள் வாசித்தியா? அவன் நீ வாசியா முதல்ல வந்துட்டாரு சொல்றதுக்கு. பைபிள் அவன் நினைச்சுக்கிறான், சொல்ல மாட்டான், அவன் நினைச்சுக்கிறான், இவரே வாசிக்கிறது இல்ல. அப்புறம் பையனை பைபிள் வாசிக்க விடுறீங்களா? எழுந்திருக்கும் போதே நல்லா படி, எக்ஸாம் ஆனுவல் மார்க்கெட்டா தான் நீ டாக்டர் ஆவ. அவன் முதல்ல பேஷண்ட் ஆயிட்டு இருக்கான் ஆண்டவருக்குள்ள. உந்தி நான் இப்படி சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஏதோ ஒரு டினாமினேஷன் தூக்கி பிடிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க எல்லாம் இந்த ஆவிக்குரியவர்கள், இந்த ஆவிக்குரிய அல்லாத ட்ரெடிஷன் கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ் இருக்கும், CSI மாதிரி ஆட்களை நீங்க எல்லாம் சொல்வீங்க, அவர்களுக்கு ஆவி இல்லை ஆனாலும் இல்லை. அவங்கிட்ட போங்க, தேவ ஒழுங்கு இருக்கும். காலைல ஏஞ்ச உடனே பைபிள் வாசிக்காம வெளியே வரவே மாட்டாங்க. இவங்க இல்ல, அவங்க தாத்தா பாட்டி காலத்துல நடக்கும். ஏஞ்ச உடனே பைபிள் வாசிப்பாங்க, வாசிச்சு முடிச்சிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது பையனை நிக்க வச்சு ஜெபம் பண்ணி நெத்தியில ஒரு சிலுவை போட்டு தான் அனுப்புவாங்க. சிலுவை போடுறது சரியா தப்பாங்கிறது வேற விஷயம். ஜெபம் பண்ணி அனுப்புறல்ல, நீங்க என்னைக்காவது உங்க பையனை ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கீங்க? காலையில சர்ச்சில் காலையில ஸ்கூலுக்கு அனுப்பும் போது உங்க வீட்டுல ஒரு 3ஆம் உலக யுத்தமே நடக்குது. ஆயே பேய எழுந்துரு, வந்தது போனதே செத்ததே உயிர்த்ததே, வண்டி வந்துருச்சு, இன்னும் இருக்கிற போறா போறா போற ஏத்தி அந்த வண்டியில ஏத்தி அனுப்பும் போது என்னமோ பெரிய லாரி வண்டியில வந்து லோடு ஏத்தி அனுப்புற மாதிரி அனுப்புறீங்க. காலையில உங்க வீடு அவ்வளவு பரபரப்பா இருக்கு. உங்களை நிறுத்தி முந்தியெல்லாம் கேட்பாங்க, இப்ப பாஸ்டர் கேட்கறது இல்ல. கேட்டா பாஸ்டர் மேல கோபமாயிருங்க. இன்று ஜெபித்தீர்களா? வேலையை பாருங்க பாஸ்டர். இருக்கிற டென்ஷன்ல ஜெபித்தீர்களா? இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புனா தான் நிம்மதி. அப்படிதானே இருக்கீங்க? எங்க வீட்டுல ஜெபம் இருக்கு? சரி, எல்லாரும் நைட் வந்தாச்சு, குடும்ப ஜெபம் ஒண்ணு இருக்கு, கேட்டு பாருங்க. அவர் ஒரு நேரத்துக்கு வருவார், பிள்ளைங்க ஒரு நேரத்துக்கு வருவாங்க. எங்க சேர்ந்து ஜெபிக்க முடியுது? பிள்ளைங்க வரும்போதே டயர்டா வராங்க, நாங்களாம் ஜெபிக்கவே முடியாது. அப்படியே இருங்க. ஆனா ஆண்டவர் பஞ்சத்தை அனுமதிச்சாரு, வாதை அனுமதிச்சாருன்னு பேசாதீங்க. உங்கள் வீடு நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எண்ட் ஆஃப் த டே நீங்க வீட்டுக்குள்ளதான் வரணும். வெளியே போய் என்ன சம்பாதிச்சாலும் கடைசியா யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? எவ்வளவோ வெளியே போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓடுறீங்க, ஓடியாடுறீங்க, எல்லாம் செய்றீங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறீங்க. எதுக்காக? குடும்பத்துக்காக. அந்த குடும்பம் பாதுகாப்பா இருக்கா கர்த்தருக்குள்ள? கணவர் உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண மாட்டார். ஒரு பெரிய அம்பானி அதானி மாதிரி ஜெபத்துல வந்து உட்காருவாரு, ஆனா போன் எடுத்து பேசுவாரு. நானு பிரேயர்ல இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். இப்ப அவருக்கு அது தேவை. சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு போன் எடுத்துட்டு போறேன், உன்னெல்லாம் என்ன செய்ய? ஆராதனை நடந்துட்டு இருக்கு, போன் எடுத்துட்டு வெளியே போறீங்க பேசுறதுக்கு. இது ஒரு ஒழுங்கீனம்னே உங்களுக்கு தெரியல பாருங்க. அப்புறம் நீங்க சொல்றீங்க, ஆண்டவர் வரும்போது எங்களை முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார். அதெல்லாம் போக மாட்டீங்க. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தில் இருக்க முடியும். கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ஆராதனையில கூட ஆண்டவருக்காக உட்கார முடியல. சில கணவர்மார்கள்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர், மனைவி பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு வெளியே நிற்பாரு. அவர் அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர். அதனால மனைவிட்ட சொல்வாரு, முடிச்ச உடனே போன் பண்ணு, வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன்.
அவர் கிறிஸ்துமஸ்க்கு ஈஸ்டருக்கு மட்டும்தான் உள்ள வருவாரு. ஆனா இயேசு வரும்போது எந்த வாதையும் வரக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் தேவனுக்கு தருகிறீர்களோ தேவன் அவ்வளவு முக்கியத்துவம் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் இருக்கணும், ஒழுங்கா சபைக்கு போகணும், ஒழுங்கா பைபிள் வாசிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். இதுதான் பேஸ் குடும்பத்துக்கு. இப்போ திருப்பி சொல்றேன், நீங்க வச்சிருக்கிற ஆஸ்தி சம்பாத்தியம் எல்லாத்தையும் காப்பாத்துறது கர்த்தர். கர்த்தர் இல்லாம இது எல்லாம் ஒரு நாள் வேஸ்டா போயிடும், எல்லாம் வீணா போயிடும். இந்த பஞ்சம், உலகளாவிய பஞ்சம் மிக மோசமாய் வரும். அப்படி வரும்பொழுது உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்கு தேவன் மட்டும்தான் இருக்கிறார். நீங்க நினைச்சுக்காதீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் கேட்டா அரிசி வீட்டுக்கு கொடுத்துருவாரு, நான் கேட்டா உளுந்து அமுச்சு விட்டுருவாரு, எல்லாம் அமுச்சு விடுவாரு. அனுப்புறதுக்கு அவர்கிட்ட இருக்கணுமே. விளைச்சலே இல்லைன்னா எப்படி அனுப்புவாரு? புரியுதா நான் சொல்றது? இப்பவும் உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னா, அரிசி விலை 60 ரூபாய் என்ன 100 ரூபாய் ஆகட்டும், எப்படி வாங்கிடலாம், கர்த்தர் கரங்களை பலப்படுத்தி இருக்கிறார். 100 ரூபாய் வாங்கிடுவீங்க, அரிசி வேணுமே வாங்கறதுக்கு. கொரோனால காசு இருந்துச்சு, ஷெல்ஃப்ல போனா பொருள் இல்லையே. அதே விட மோசமான நிலைமை வரும். தயவு செய்து ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை உட்கார வைங்க, ஒரு அரை மணி நேரமாவது குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. அப்படி பண்ணாம எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? நீங்க டாக்டரா இருங்க, இன்ஜினியரா இருங்க, பரலோகத்துல நுழையும் போது டாக்டர் ரைட்ல வாங்க, இன்ஜினியர் லெப்ட்ல வாங்க கூட போறதில்ல. பரலோகத்துல நுழையும் போது ரெண்டே சாட்சி, உண்மையும் உத்தமுள்ள ஊழியனே எஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசி, அக்கிரம செய்கைக்காரனே அப்படியே போயிடு. அவ்வளவுதான். இதுல நீங்க உண்மையும் உத்தமா இருந்தா போக முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் கூட நான் சொல்றேன், பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு ஒரு இவங்க சொல்லுவாங்க, மத்தவங்கள பெயர் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுவாங்க பாரம்பரியம்னு. இன்னைக்கு பெந்தகோஸ்தே பாரம்பரியம் வந்துருச்சு. சபைக்கு வர்றது என்னமோ ஒரு 2 பாட்டு பாடுறது, கொஞ்ச நேரம் ஆவியில நிறையிறது, அப்புறம் செய்தி அறைக்கும் போது தூங்குறது, முடிச்சு வீட்டுக்கு போயிருது. உங்களுக்கு ஒரு திருப்தி, பெந்தகோஸ்தே சபைக்குள்ள இருக்கிறோம், கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிருவோன்னு நல்ல மனசுல வச்சுக்கொள்ளுங்க. பெந்தகோஸ்தே சபையில இருக்கிறதுனால மட்டும் பரலோகத்துக்கு போக முடியாது. அங்கே கொடுக்கிற உபதேசத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி செய்தால் மட்டும்தான் போக முடியும். இன்னைக்கு சபை மிக மோசமான கண்டிஷன்ல இருக்கு. பஞ்சம் மிக மோசமாய் வரப்போகுது. இதுக்கு நீங்க ஆயத்தப்படணும்.